வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இப்போ நம்ம சிக்கன் கட்டோரி சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் மைதாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி மாவு பிசைறதுக்கு முன்னாடி கையை சோப் போட்டு வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கலாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கோம். கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். மேலால் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறணும். இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம கட்டோரி சாட்டுக்கு சிக்கன் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினது உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டோட சிக்கன் பொடி பொடியாக கட் பண்ண சிக்கனை இதோடு சேர்த்திடலாம். சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். ஏன்னா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கனால நல்லா வெந்துடும். அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஊற்றின எண்ணெய் நிறையா இருக்குது. அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை இப்போ நம்ம எடுத்துடலாம். க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க கேரட்டும் பச்சை பட்டாணியும் இதோடு சேர்த்திக்கலாம். அப்படியே நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ இந்த காய்கறிக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப். இப்போ நம்ம இதில் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், சோயா சாஸ், அப்புறம் கெச்சப் 4 சேர்த்திருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பரவலாக சிக்கன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நான் காரத்துக்கு பெப்பர் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் பொடி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
கட்டோரி சாட்டுக்கு சிக்கன் ஃபில்லிங் தயாராகிடுச்சு. நான் காரத்துக்கு பெப்பர் மட்டும்தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவோட ரெஸ்டிங் டைம். மாவை எடுத்துடலாம். மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தியாட்ட பருத்திட்டு ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த கட்டோரியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சு கப்பாட்ட பண்ண போகிறோம். எண்ணெயை எடுத்து கட்டோரியோட இந்த கிண்ணத்தோட பின்பக்கமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அங்கங்கே குத்தி விட்டுருங்க. கட்டோரிக்கு பின்னாடி ஆயில் கிரீஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த மாவு பார்த்திங்கன்னா உள்ளே மடித்து விட்டுறாதீங்க. நல்லா இப்படி இழுத்து விட்டாலே போதும், மடித்து விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஃபோர்க் இல்லைன்னா குச்சியால் ப்ரிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்படி மடிக்கக்கூடாது, இழுத்து விட்டால் போதும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்படி மடித்து விட்டிங்கன்னா கட்டோரி கழுண்டு வராது. அதுக்காக தான் சொல்கிறது. இப்படி இழுத்து விட்டாலே போதும். நம்ம இந்த சூடான எண்ணெயில் இந்த கட்டோரியை உள்ளே வச்சிடலாம். இந்த கப்பு தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். கட்டோரி சாட் இப்படி தான் இருக்கும். நம்ம செய்து வச்ச இந்த சிக்கன் ஃபில்லிங்கை எப்படி இந்த கட்டோரியில் ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். கட்டோரி கப்புக்குள்ளே இந்த சிக்கன் ஃபில்லிங்கை போட்டுடலாம். மேலே லைட்டாக சாட் மசாலா தூவிக்கலாம். ஆப்ஷனல் தாங்க, சாட் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சப் நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக.
இப்போ கொத்தமல்லி தழையை வச்சு நம்ம இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த கட்டோரி சாட், சிக்கன் கட்டோரி சாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.